எழுதி வாங்கிடலாமான்னு தோணுது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது, அழகாக மாட்டுறாவளே அப்படின்ட்டு. இப்படிங்க வரைக்கும் இந்த மாதிரி கிளிப்பு நிஜமாகவே நான் குத்துனது கிடையாது. குத்துனா அப்படியே பூ மாதிரி இருக்கும் போல். ஹாய் மக்களே, டயாலிஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் கூட இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை லாஸ்ட்டாக காலையில் டயாலிஸ் பண்ணிவிட்டு போனேன் பார்த்துக்கோங்க ஊருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை. வெயிட் வந்து எவ்வளோ வந்துருந்துன்னா 1,500 தான் வந்து வெயிட்டு போயிருந்தேன். பேசாமல் வாரத்தில் 2 நாள் எழுதி வாங்கிடலாமான்னு தோணுது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது சரின்னுட்டு. அப்புறம் எனக்கு வந்து நான் ஊரில் இருக்கும்போதே ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாவ, நான் அதை எடுக்க முடியல. அப்புறம் வந்து நேற்று கிளம்பி வரும்போது கால் பண்ணியிருந்தாவளா, அப்போ எடுத்தேன்னா. அப்போ உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் நீங்கள் வந்து டயாலிஸ் வரும்போது சொல்லுங்கள், நான் பீலமேடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாவளா. வந்து நான் எப்போ இந்த நோய் வந்துச்சு அப்போவே நம்மளை வந்து கேர் பண்ணுறதை விட்டுட்டோன்னு பார்த்துக்கோங்களா. ஆனால் வந்து அப்படியே நிறைய கிளிப்பு இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைகள் தான் எக்ஸைட்மெண்ட்டு. அதில் இவளுக்கு அழுவே வந்துட்டு. அவனுக்கு வந்து அந்த சிஸ்டர் சொன்னாவ, நான் பையனுக்கு எதுவுமே வாங்கலை, அதனால் நீங்கள் வந்து பென்சில் வச்சுருக்கேன், அந்த பென்சிலை அவன் கையில் கொடுத்துருங்க செட்டா அப்படின்ட்டு. ஆனால் இந்த பிள்ளை உட்காந்து சண்டை போட்டு அதுலேயும் பாதியும் வாங்கிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி பூ மாதிரி கொடுத்து விட்ருந்தாவ. இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் மாதிரி இது பண்ணுங்கன்னு சொன்னாவ. நம்ம மேலே அக்கறை வச்சு எப்படி வந்து தந்திருக்கான்னு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று ஒரு கிளிப்புக்காண்டி தான் வீட்டில் சண்டை போட்டுட்டு கிடந்தேன். ஆனால் கடவுளை பாருங்கள், இன்னைக்கு வந்து இவ்வளோது அனுப்பி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. இந்த பூவெல்லாம் வந்து நான் வாங்கினதே கிடையாது, ஏன்னா எப்போ ரேட்டு கேட்டாலும் எச்சா தான் இருக்கும். ஆனால் இதை வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்க பார்த்துக்கோங்க. இன்னும் அந்த மாதிரி இந்த ஒயிட்டு பூ வச்சு அவைய வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு நான் கற்று தரேன், அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காவே. எனக்கு எதை எடுத்தாலும் கொஞ்சம் பயமாக மட்டும் இருக்குது பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதை நான் கற்றுக்க போகிறேன், கற்றுக்கிட்டு எப்படின்ட்டு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கல்யாண வீட்டில், இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க, சேலைக்கு மேட்சாலே இப்படி பூவெல்லாம் வச்சுருப்பாவ. நான் இப்போல்லாம் வந்து சேரீ கட்டுறதே விட்டுட்டேன், எல்லாம் கிண்டல் பண்ணுறான்ட்டு. கிளிப்பு பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மக்களே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்மளை அழகுபடுத்துறதுக்குன்னு அந்த அக்கா தந்திருக்காவை பற்றியெல்லாம். அதனால் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் நான் வாங்கினதே கிடையாது. நம்மளுக்கு எப்போதுமே நான் இந்த மாதிரி கிளிப்பும் இந்த மாதிரி இதை தான் வாங்குவேன். இப்படி தான் எங்கேனாலும் கிளம்பியும் போவேன் பார்த்துக்கோங்க. இப்போ காட்டுறேன், இதெல்லாம் நான் மாட்டணும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்களா, இதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு தெரியல பார்த்துக்கோங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கிளிப்பு நான் மாட்டினதே கிடையாது. பியூட்டிஃபுல்லாக இருக்கா? எந்த பக்கம்? அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீகர் போட்டு மாட்டணும்னு ஆசை, ஆனால் நான் வாங்கினது கிடையாது. இது என் பிள்ளைக்கு இந்த ரீத்தெல்லாம் கொடுத்து விட்ருக்காவ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல மக்களே. இதெல்லாம் எவ்வளோ வரும்னு தெரியல, ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வருஷ வீடியோவில் நீங்கள் வந்து என்னையை பார்த்து இந்த மாதிரி கிளிப்லாம் குத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் பார்த்தது கிடையாது. ஆனால் நான் வந்து இனி குத்தணும்னு நினச்சிருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகழகாக இருக்குது. நேற்று ஒரு கிளிப்பு கடந்து சண்டை போட்டுட்டு கிடந்தேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மாடல். கடவுளுக்கு தெரியுது மக்களே, இந்த பிள்ளை எதுக்குமே ஆசைப்படாதுன்னுட்டு பார்த்து எப்படிங்க வருங்க. இந்த மாதிரி கிளிப்பு நிஜமாகவே நான் குத்துனது கிடையாது. 10-15 வருஷத்தில் முதல்ல வாலிப பிள்ளையாக இருக்கும்போது வாங்கி தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து குத்துனதே கிடையாது. இது நீ நான் குத்த போகிறேன். இங்கே வருங்க, இது வந்து பாப்பாவுக்கு. யார் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா? இந்த மாதிரி ரப்பர் யாரை? ஒன்னையா? பொண்ணுங்களையா? சரி. இங்கே வருங்க கிளிப்பை ஃபுல்லாக பூ டிசைனு. இங்கே வருங்க, அவ்வளோ அழகழகாக இருக்குது. இப்படி குட்டி குட்டியா அவ்வளோ. என் பிள்ளை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. இங்கே வருங்க,
ஐயோ ஐயா மூஞ்சல சிரிப்பை பாருங்க. ஐயோ நம்மளுக்கு கிடைச்சது ஃப்ரீயா, இதுல வேற கோவம் வர விட்டுக்கிறா. இங்க பாருங்களேன், ரோஸ் பூ மாதிரி கிளிப்பு அழகா இருக்குல்ல, ஹார்ட் ஷேப். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய காலேஜ் பிள்ளைகள் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ கேரில் இப்படி குத்தி, நான் ஃப்ரீ கேரை மோஸ்ட்லி விட மாட்டேன். பற்றிலாம் அழகழகாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த அட்டைலாம் எப்படினாலும் 40 ரூபா இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம 10 ரூபாயிலே தேடிட்டு அலையிற கேஸு. பாருங்கள் அழகழகாக இருக்குது பாருங்கள் பொட்டு பாருங்களேன், அழகாக இருக்குது பொட்டு. அப்புறம் இது வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காவ பாருங்கள். அப்புறம் வந்து இது பேண்டா என்னன்னு தெரியல பார்த்துக்கோங்க. இது எப்படி இது பண்ணணும்னு தெரியல, ஆனால் கிளிப்புக்கு மேலே வச்சு இது பண்ணணுமா என்னது தெரியல. எல்லாம் மேக் பண்ணுறது தான் சொல்லி தருவாங்க. இது வந்து என் பொண்ணுக்கா, இது வந்து என் பிள்ளை கை சைஸுக்கு தான் இருந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கிளிப்பு பூ டிசைனில், இன்னும் ஒரு பூ டிசைனில் கிளிப்பு பாருங்கள். இதெல்லாம் குத்துனா அப்படியே பூ மாதிரி இருக்கும் போல். அப்புறம் கம்மலை பாருங்களேன் அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் கம்மல்லாம் கொடுத்துட்ருக்கா. இதெல்லாம் எப்படினாலும் காஸ்ட்லியாக தான் இருக்கும் மக்களே. ஏதோ அந்த அக்கா பேரை சொல்லி நம்ம காதில் போட்டுக்கிட வேண்டியதான். இதெல்லாம் பாப்பா தான் போடுவா. எனக்கு இந்த கவரிங் வந்து போட மாட்டேன். இதெல்லாம் நம்ம போட்டால் நான் என்ன இது இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு தான் நல்லாயிருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குன்ட்டு கம்மல். கிளிப்பு பாருங்க, கண்ணாடி கிளிப்பு தான். ஆமாம். அப்புறம் இது பாப்பாவுக்கு பவு மாதிரி குத்திக்கிட வேண்டிதான். இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்க. அப்புறம் வந்து அப்படியா, சரி சரி சரி, ரொம்ப நன்றி ஐயா. பென்சிலு அப்புறம் ரப்பரு, இது வந்து என் பையனுக்குன்னு கொடுத்தாவ. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் அந்த அத்தைக்கு. எப்படி இருக்கு ஃபீல் உனக்கு? இந்த மாதிரி தெரியாத அத்தை வாங்கி தந்திருக்காவ. அவ எப்போதும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. எப்போதும் அந்த சிஸ்டர் எப்போதும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கினதும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோன்னா பாருங்கள், யாருன்னே என்னையெல்லாம் தெரியாது. ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இது வந்து அதுவும் இந்த தொழில் மாதிரி கற்றுக்கங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தர்றதும், அப்புறம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதும் யாருக்கு மக்களையும் மனசு வரும். இது பண்ணுறது நிஜமாகவே எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுலேயும் வந்து அவியெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா என் நிலமெல்லாம் அப்போவே மோசமாயிரும். ஏதோ விடாது அவியலால் முடிஞ்சதை வந்து அனுப்புகிறவ பற்றியெல்லாம் ரொம்ப நன்றி. அப்புறம் இது வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது பற்றியெல்லாம் எல்லாமே. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கும் சொல்லித்தரேன் மேக் பண்ணுறது எப்படின்ட்டு. நாங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டேன்னா எப்படின்னுட்டு பார்த்துட்டு வந்து இது பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே கிட்னியோட செலவு, டிரான்ஸ்பிளான்ட் செலவெல்லாம் கேட்டால் எனக்கே தலை சுற்றுது பார்த்துக்கோங்க. அதை அவங்கள காசெல்லாம் ரெடி பண்ணிடுவேன்னா என்னன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கைத்தொழில் ஏதாவது இருந்து நான் கற்றுக்கிட்டு ஏதாவது ஒன்றுன்னா கிட்னிக்கு வந்து காசு சேர்த்து வைக்கலான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால் இதை மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்து ஏதாவது வேலை செய்கிறது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி நான் எனக்குள்ள செலவை வந்து நான் பார்க்கணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து எல்லாருமே வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருங்கன்னு சொல்கிறவான ஒவ்வொருத்தர் செலவு 20 லட்சம் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் நம்ம எட்டாத ஒசரத்தில் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துங்க எனக்கு இது. ஏன்னா நானாக இருந்தால் கூட நான் வாங்க மாட்டேன் பார்த்துக்கங்க.
ஆனால் இதெல்லாம் வந்து நான் இப்போ குத்தலாம் பற்றியெல்லாம் நான் நினைப்பேன், இவ்வளோ முடிய வச்சுட்டு ஒவ்வொருத்தர் சின்ன முடியிலே இவ்வளோ அழகழகாக மாட்டுறாவளே அப்படின்ட்டு. நான் இனி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். என்ன மக்களே, இது எங்க திவ்யா சித்தி வாங்கி கொடுத்தது. இது பாருங்க, லைட் கூட வரும். திவ்யா சித்தியா? அத்தை தான்ல. திவ்யா அத்தை. திவ்யா அத்தை வாங்கி கொடுத்துருங்க பாருங்க. ஏதோ அத்தையா பெரியம்மாவா சித்தியா ஏதோ நீங்களும் ஹெல்ப் பண்ணுறே பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஹெல்ப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இந்த ஹெல்ப்பை வந்து நான் மறக்க மாட்டேன். அதுவும் அந்த சிஸ்டர் எப்போதும் லைஃப்பில் நல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற ஐட்டமாக என் பையனுக்கு வாங்கி கொடுக்கலன்ட்டு அவைய ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாவ. ஏன்னா வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாவ. அதனால் அவைய வந்து பையனுக்கு வாங்கி கொடுக்க முடியலை. நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்னு சொன்னாவ. இல்லை, எனக்கு வந்து இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கோங்க வாங்கிட்டு வந்தது. ரொம்ப 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 நன்றி. அதாவது இந்த நோயிலையும் நிறைய சண்டை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. என் பிள்ளைகள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அம்மா இங்கே பாருங்க, பூ போட்டு கிளிப்பு. சரி மக்களே, நான் இதை வந்து எங்கள் அம்மாட்ட போய் காமிச்சிட்டு வரேன். பாய் மக்களே.